திருப்பூர் அருகே அரசு பள்ளியின் மொட்டை மாடியில் அமர்ந்து மாணவர்கள் கல்வி கற்கும் நிலை உள்ளது. விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், இது திருப்பூருக்கு அருகில எந்த இடத்துல, எந்த அரசு பள்ளியில இது போன்ற சம்பவம்? எதனால மொட்டை மாடியில் உட்கார்ந்து படிக்கிறார்கள் மாணவ மாணவிகள்? கட்டிடங்கள்ல ஏதேனும் பிரச்சனையா? பள்ளி நிர்வாகத்திட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க? நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளி எதிர்ப்புறம் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இங்குதான் ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். மொட்டை மாடியில் இந்த வெயிலில் அவர்கள் மேலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒரு புறம் வெயில் இருக்கிறது, மற்றொரு புறம் பார்த்தோம் என்றால் பள்ளியின் அந்த மாணவர்கள் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மொட்டை மாடியை சுற்றிலும் பெரிய அளவில் தடுப்பு சுவர் எதுவும் இல்லை. ஒருபுறம் ஆபத்தான நிலை, ஒருபுறம் இந்த சீதோசன நிலைக்கு இவ்வளவு ஒரு இடத்தில் மட்டுமே மரம் இருக்கிறது, ஒரு பகுதியில் மட்டுமே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். மரத்தடியில் மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கே பல்வேறு விதமான சர்ச்சைகளும் சலசலப்புகளும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மொட்டை மாடியில் ஒரு ஆபத்தான நிலையில் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. நேரடியாகவே உள்ளூர் மக்களிடமும் பள்ளி நிர்வாகத்திடமும் நாம் பேசியிருந்தோம். உள்ளூர் மக்களிடம் கேட்டபோது தொடர்ச்சியாக இதுபோல்தான் மாணவர்கள் மேலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், இது நீண்ட காலமாக இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது என கூறுகிறார்கள். நேரடியாக பள்ளி வளாகத்திற்குள் சென்று இன்று தலைமை ஆசிரியர் விடுப்பில் இருந்தாலும் பொறுப்பு தலைமை ஆசிரியரிடம் எதற்காக மாணவர்கள் மேலே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பினோம். அதற்கு அவர்கள் திருப்பி கேட்ட ஒரே கேள்வி, வகுப்பறைகள் வேண்டுமே சார் அப்படி என்கின்ற ஒரு பதிலை கூறினார்கள். வேதனையுடன் அந்த பதிலை தான் அவர்கள் பதிவு செய்திருந்தனர். ஏன் இவ்வளவு காலமாக இங்கு பள்ளி கட்டடங்களுக்கு வேறு ஏதேனும் மாற்று ஏற்பாடுகளை கேட்கவில்லையா என கேட்டபோது தொடர்ச்சியாக மனுக்களை அளித்திருக்கிறோம். மாவட்ட நிர்வாகத்திடம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் என பல்வேறு தரப்பினரிடமும் நாங்கள் இந்த கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். இருப்பினும் 6 ஆண்டுகளாக இந்த கோரிக்கைகள் வைத்திருந்த போதிலும் எங்களுக்கான அந்த ஒரு புதிய கட்டிடங்கள் கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். உள்ளூர் மக்களிடம் கேட்டபோது இந்த பள்ளி இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதியில் 5 கிலோமீட்டருக்கு அரசு மேல்நிலைப் பள்ளி 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய பள்ளியில் இது ஒன்றுதான் இருக்கிறது. எவ்வளவோ இடங்களில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகளையும் முன்னெடுப்புகளையும் அரசு எடுத்து வந்திருந்தாலும் இந்த மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு போதிய கட்டடம் இல்லை என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இங்கு பயின்ற முன்னாள் மாணவர் ஒருத்தர் இருக்காரு, இதே பள்ளியில் படித்தவர் தான். அவர்கிட்ட கேட்போம் எவ்வளவு நாட்களா இந்த பிரச்சனை இருக்கு, அவங்க படிக்கிற காலத்திலிருந்தே இதே பிரச்சனை தான் இருக்குதாங்கிறதை கேட்போம். பிரதர் வணக்கம், எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு? நாங்க படிக்கிறப்ப இல்லைங்களா, நாங்க படிக்கிறப்ப ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்ததுனால அப்ப இல்ல. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. ஸ்ட்ரென்த் அதிகமாயிருச்சு. சுத்துட்டார் ஒரு 5 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிடையாது. இப்போ இந்த ஒரு ஸ்கூல் தான் இருக்கு. இந்த நம்பி தான் நிறைய பசங்க இருக்காங்க. ஏன்னா இந்த சரௌண்டிங்ல இருந்து வெளியே போனாலுமே வீரவாண்டி சரௌண்டிங்ல இருக்கீங்க, அதே ஸ்கூல்ல பாருங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இங்கே தான் எல்லாருமே படிக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்க அளவுக்கு பில்டிங்ஸ் கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க கிட்ட கேட்ட போது ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் மேலே போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க இங்க லோக்கல்லேயே பாக்குறவங்க தான், இது தினசரியா இந்த மாதிரி தான் மேலே இருப்பாங்களா? வெயில் ரெகுலராகவே நடந்துட்டு தானே இருக்கு. அது அவங்க சொல்ல முடியாது, அதனால சொல்லலை. ஆனால் ரெகுலராகவே நடந்துட்டு தான் இருக்கு. எக்ஸாம் டைம்ஸ்ல முதற்கொண்டு மேலே ஆள் இருக்க தான் செய்வாங்க எப்பவுமே. நேரடியாக ஆசிரியர்களிடம் பேசிய போது குற்றச்சாட்டுகளாக வைக்க முடியாத ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இருப்பதாக தெரிகிறது. அவர்களது பேச்சில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே சமயம் அவர்கள் கோரிக்கைகளாகவும் இந்த ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது என்பதை பதிவு செய்து கொண்டேதான் இருக்கிறோம் என்கின்ற ஒரு பதிலையும் கூறுகிறார்கள். பள்ளி வளாகத்திற்குள் நேரடியாக நாம் சென்று பார்த்த போதும் அங்கு பலரும் வராண்டாவில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். ஏதேனும் பயிற்சிக்காக மட்டும் அமர்ந்திருக்கிறீர்களா, வகுப்பறைகள் இல்லாத நேரத்தில் என்றால் ரெகுலர் கிளாஸஸ் போற சமயத்திலும் அங்கு போதிய வகுப்பறைகள் இல்லாமல் மாணவர்கள் பள்ளி வளாகத்திற்குள்ளேயும் மரத்தடியில் இருப்பதை நம்மால் காண முடிந்தது. இது குறித்து பதிவு செய்திருக்கிறோம். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கோரிக்கையும் அவர்கள் நம்மிடமும் வைத்திருந்தார்கள். இப்போது மாணவர்கள் எதற்காக இவ்வளவு நேரம் மேலே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என கேட்டபோது விரைவில் காமராஜர் பிறந்தநாள் தொடர்பாக நிகழ்ச்சிகள் நடத்த உள்ளோம், அதற்கான ஓவிய போட்டிகள் மேலே நடக்கிறது என கூறார்கள். போட்டிகளை நடத்த மட்டும்தான் மேலே அனுப்புகிறீர்கள் என கேட்டபோது சில நேரங்களில் ஒவ்வொரு முக்கியமான 10வது 12வது மாணவர்களுக்கு தேர்வு எழுதும் போது ஆகட்டும், மாற்று வகுப்பறைகள் இல்லாத போது இந்த இன்டர்செக்ஷன்ல மாத்திக்குவாங்க, கிளாஸ் ரூம்ஸ் மாற்றும் போதும் சில நேரங்களில் மேலே அனுப்புவோம் அப்படிங்கறத அவங்க டைரக்டா பதிவு பண்ணியிருந்தாங்க. தலைவர் பிரவீன், இதுல 2 கேள்விகள். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 6 to 8 வருடங்களாக இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற நிலையில பள்ளிக்கல்வித்துறை சார்பாக உயரதிகாரிகள் யாரிடமாவது பேச முடிஞ்சதா? அவங்க அமைச்சர் வரையிலும் மனு கொடுத்திருக்கிறோம், ஆனாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதாக பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ அங்கிருந்து என்ன பதில் வந்திருக்கிறதுன்றது ஒரு கேள்வி. இன்னொன்று, அப்ப மழைக்காலங்கள் அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க? இப்போ இவ்வளவு வெயில் அடிக்கிறது, ஏற்கனவே நீர்ச்சத்து குறைபாடு எல்லாம் இருக்கிறது மாணவர்களுக்கு இந்த வயதுல. அவர்களை இவ்வளவு வெயிலில் அமர வைத்து படிக்க வைப்பதன் பின்னணி அது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து விடாதா? அதனையெல்லாம் யோசிக்க மாட்டார்களா? ஆசிரியர்கள் தரப்புல இருந்து இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லப்படுகிறது?
மழைக்காலங்களில் இது போன்று அமர வைத்திருந்தால் திடீரென மரம் விழும் சூழல் போன்றவை ஏற்படும். வெயில் காலங்களில் வாட்டர் பெல் போன்ற சிஸ்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருந்தாலும் இவ்வளவு நேரம் நீர்ச்சத்து குறைகிறது என்பதற்காக வாட்டர் பெல் சிஸ்டம் கொண்டு வந்திருந்தாலும் இவ்வளவு வெயிலில் அமர வைத்தால் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை வாட்டர் பெல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆசிரியர்களிடம் நாம் பேசிய போது ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, சிலரும் நேரடியாகவே 4-5 பேரிடமும் நம்மால் பேச முடியுது. அவர்கள் கூறுவது பலமுறை மனுக்கள் அளித்து விட்டோம், பலமுறை இதற்கான தாக்கம் ஏற்படும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம். 6 ஆண்டுகளாக அந்த காத்திருப்பு மட்டுமே இருக்கிறதே தவிர துயருக்கு ஏதேனும் துரித நடவடிக்கை இருக்குமா என்றால் இன்றளவும் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்டபோது மாவட்ட நிர்வாகத்திடம் மட்டும் அல்லாமல் அமைச்சர் வரையிலுமே நாங்கள் இது தொடர்பான மனுக்களை கொடுத்திருக்கிறோம், உரிய முறையில் அதற்கான தீர்வு என்பது எட்டப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தளபதி இணைப்பிலேயே இருங்க பிரவீன், நம்ம தொடர்ந்து பேசலாம். கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க சார், நீங்க செய்தியை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர்ல வீரபாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில மொட்டை மாடியில் அமர்ந்து மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6-8 வருடங்கள்ல இதான் நிலை அப்படின்னு சொல்றாங்க. மாற்று வகுப்பறைகள் இல்ல, அதனால இப்படி அடிக்கடி நடைபெறுவதாக நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய செய்தியாளரும் பதிவு செய்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க சார்? இந்த மாதிரி ஒரு நிலைதான் நம்ம பள்ளிகள்ல இருக்கிறதா? எப்படி புரிஞ்சுக்கிறது இது? அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறதாக சொல்றாங்க. 45,000 கோடிக்கு மேல பள்ளி கல்வித்துறைக்கு நிதியை ஒதுக்கி இருக்கிறதா சொல்றாங்க. இந்த சூழல்ல மாவட்ட ஆட்சி இருக்கு இல்லைங்க, மாவட்ட நிர்வாகம், இந்த மாவட்ட நிர்வாகம்ன்றது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இருக்கிற அந்த நிர்வாகம், அதுதான் பள்ளிகளை பார்வையிட்டு கட்டடங்களுக்கு உறுதி இருக்கான்னு சொல்லி உறுதி சான்றே கொடுக்கணும். பப்ளிக் பில்டிங் லைசன்ஸே அவங்க கொடுக்கணும். எனவே மாவட்ட ஆட்சியர்கள் இதுல கவனம் செலுத்தி இருக்கிறாங்களா, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இதுல கவனம் செலுத்தி இருக்கிறார்களா, இந்த புகார் வந்திருந்தா பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்த அதிகாரிகள் இந்த கவனம் செலுத்தி இருக்கிறாங்களா என்பதுதான் மிக முக்கியமான. அதிகாரிகள் இருந்து அமைச்சர் வரையிலும் மனுக்கள் கொடுத்து விட்டோம், புகார் கொடுத்து விட்டோம், ஆனாலும் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு வேதனை தெரிவிக்கிறாங்க அந்த ஆசிரியர்கள் அப்படின்றத நம்ம செய்தியாளர் பதிவு செஞ்சாரு. எடுக்காதது, நடவடிக்கை எடுக்காதது என்பது தவறுங்க. பள்ளிகளுக்கு தேவையான அளவுக்கு கட்டணங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பாங்க. அதனாலதான் அரசு பள்ளிகள்ல பள்ளி மேலாண்மை குழுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த பள்ளி மேலாண்மை குழு செயல்படுகிறதா, முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா, அதுல ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்கா, பெற்றோர் ஆசிரியர் கழகம் என்ன செய்யுது, பள்ளி மேலாண்மை குழு தீர்மானம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் கொடுத்திருக்கிறாங்களா என்பதையும் பார்க்கணும். அதே போல அது எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புக்கும் அதுல பொறுப்பு இருக்கிறது. அந்த மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. சட்டமன்றத்திலே இது கேள்வியாக எழுப்பலாமே, எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த கேள்வியை எழுப்ப முடியும். எனவே சிக்கல் இருக்கிறது, சிக்கல் தீராமல் இருக்கிறது என்று சொல்வதை விட பொறுப்புமிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள், பொறுப்புமிக்க அமைச்சர்களிடம் இந்த விஷயத்தை கொண்டு போறதும் அந்த மாணவர்களுக்கு நன்மையை தருவதுதான், அந்த கட்டடத்தை உருவாக்கி கொடுக்கிறது, வகுப்பறையை கட்டி கொடுக்கிறது தான் இதுக்கு தீர்வா இருக்க முடியும். நிச்சயமாக சார், நம்மளும் செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறோம். இதற்கு அப்புறமாவது இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், ஏன் சட்டமன்ற உறுப்பினர் அளவுக்கு அவர்கள் இந்த கேள்வியினை எழுப்பி இருக்க வேண்டும், இதனை முன்பாகவே சரி செய்திருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை முன் வச்சிருக்கிறீங்க. நன்றி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அதே போல செய்தியாளர் நவீன் களத்திலிருந்து தகவல்களை வழங்கினீர்கள். உங்களுக்கும் நன்றி.